ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். அதாவது முதல்ல பார்த்தாலேயானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. குரு மட்டுமே 100% சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, அது மிகைப்படுத்தப்படும். அதிகமாக நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவை பற்றி சொல்லுமே. ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 2 ராசிகளையும் குருவினுடைய வீடாக சொல்கிறோம். தனுசு 9ஆம் வீடு அப்படின்றது பாக்கியம், தந்தை, இதை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதை தவிர வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் உங்களுடைய அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, முதலீடுகள், அதை தவிர உங்களுடைய சுகமான தூக்கங்கள். 12ஆம் இடம்ன்றது அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த மீன ராசியில் அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கு. அதனால் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மீன ராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு 12ஆம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய சயனஸ்தானம், உங்களுடைய அயனஸ்தானம், சுப செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பற்றி பார்த்தேன்னா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான, அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட, அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவிற்கு பார்த்தேனால் எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வைகள் இருக்கு. ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்கு. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது, அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் எந்த ஒரு, அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அதை தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க. அதை தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை ஆனால், அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்.
அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலே ஆனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார். இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது, அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது. அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில், அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தலையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரமாக 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன். சரியா? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி.
சனி உங்கள் ராசிக்கு வக்ரகதியில் 2ஆம் இடத்துல இருக்கார். பாத சனி போயின்னு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தால்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர பெரிய விசேஷம். 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று வக்கரம் பெடுத்து 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்துருக்கவெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு இருந்துட்டுருக்கும். இவ்வளோ நாள் முடிக்கலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா, இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான உங்களுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன சார் இது குருவின் பார்வைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வக்ரகதியோ அதிசார கதியிலையோ இருக்காரு சார். அவர் எந்த கதியில் இருந்தாலும் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய சுபத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8-10-2025 21-12-2025 வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் பார்த்தோம்னா 8-10 17-11-2025 வருடம் அதிசாரமும், அதற்கு பிறகு வக்கரகதியும் அடைகிறார். ஆனால் கடக ராசியிலே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார். அதாவது 11ஆம் வீடு உங்களுடைய ராசி, அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறார் அவர். அதனால் 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் அதீத லாபம், மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதுசாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா சீனியர் மேனேஜர்ஸ் இல்லைன்னா சீனியர் பீப்புள்கிட்டேருந்து உங்களுக்கு அவார்டு வரும், இல்லை உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும். அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 21-12-2025 உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருப்பியும் 6ஆம் இடம் போகிறார். என்ன சார் 6ஆம் இடம் திருப்பியும் போயிடுறாருன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, அந்த கடன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்துருவீங்க. உங்களுடைய பேச்சு திறமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சு திறமையின் மூலியமாக எல்லாரையுமே பேச்சினால் கவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம், 3 இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் புதிய மாற்றங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை பார்க்குற நல்ல சயன தூக்கம் வரும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சு திறனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய, அதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பணம் அப்படியே தேன் கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேன் மேலிருந்து கீழே கொட்டுற மாதிரி ஒரு பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய எண்ணெய் மாதிரியோ தேன் மாதிரியோ கொட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் மூத்த சகோதரர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே லாபத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனையும் எடுத்த காரியங்களில்
வெற்றியும், எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு பிரச்சனை வலுவான ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணினி துறை, அதை தவிர வந்து இந்த தேங்காய் வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த கம்ப்ரஸ்டு ஃபுட்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆயில், கம்ப்ரஸ்டு ஆயில், தேங்காய் எண்ணெய் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, அது ஒரு நல்ல ஒரு சுபக்கடனாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சிலையும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பேச்சின் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர வந்து படிப்பதற்காக வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கும். அதாவது இந்த திருச்செந்தூரில் போனீங்கன்னா இந்த முருகக் கடவுளையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதா குரு அப்படின்னு இருக்கார். அந்த மேதா குருவை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா அவர் வந்து கூர்மத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதாகவும் 8 தலை நாகத்தினுடையும் 8 கஜங்களுடையும் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அவர் வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான். அதனால் அந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகும்.